தேவஜனமே, இந்த நாளைக்கான செய்த கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நம்முடைய விசுவாசம் அங்க வேதம் சொல்கிறது. யாருடைய விசுவாசமா? நம்முடைய விசுவாசம். சொல்லுங்க, நம்முடைய சத்தமா? நம்முடைய விசுவாசமே. நம்முடைய விசுவாசம் எது? நம்முடைய விசுவாசம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்பிக்கையின் உறுதியும் காணப்படாதவும் நிச்சயமா இருக்கிறதா? நம்பிக்கையின், சொல்லுங்க, நம்பிக்கையின் உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமா இருக்கிறதா? ஆமென். அப்ப நம்பிக்கை உறுதினாக்கா எனக்கு அது எனக்கு வரான்னு தெரியாது, ஆனா வரும். அதான் நம்பிக்கை. ஆமென். அதை நான் பார்க்கல, அதை நான் நம்புறேன். ஆமென். நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். ஃபர்ஸ்ட் வர்றது நம்பிக்கையின் உறுதி. நீ எந்த இயேசுவை நீ எந்த அளவு நம்புறியோ உங்களை கிரியை செய்வாங்க. ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த திட நம்பிக்கை நம்ம வேணும். நமக்கு திட நம்பிக்கை வேணும். அந்த திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு திட நம்பிக்கை உண்டு. நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது தான் அந்த நம்பிக்கை வரும். கர்த்தருக்கு பயந்து நம்ம காத்திருக்கிறோம். பயப்படுறது என்னன்னா காத்திருக்கிறது. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில, பிரச்சனையிலையோ, போராட்டத்திலையோ, வியாதியிலையோ, பலவீனத்திலையோ, இல்ல மரண தருணவாயிலையோ நீ எந்த அளவுக்கு கான்பிடண்டா இயேசு கிறிஸ்துவை நம்புறியோ, உறுதியா இயேசு ரட்சிப்பா நான் உணமடைவேன் நீ நம்பினா அது நடக்கும். ஆமென். அது நீ பார்க்கல, அதை நம்புற. பார்க்காத விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் வேதம் சொல்கிறது. ஆமென். நீ கண்டு விசுவாசிக்கிறத காட்டிலும் நீ காணாத விசுவாசிக்கிறதா நீ பாக்கியவான். நீ ஒருவேளை இயேசு இங்க பார்க்கல, உங்ககிட்ட இயேசு உங்ககிட்ட இருக்கிறார், நீ விசுவாசி. நீ நம்பு. முதல் நம்பிக்கை, இயேசு என் கூட தான் இருக்கிறாரு, என்னை விட்டு விலக மாட்டார். அவர் வாக்கு பண்ணிக்கிறார். நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை திக்குடலாம் விடுவேன் என்று வாக்கு பண்ணிக்கிறார். ஹல்லேலூயா. ஷிகாதாரவர் யாக்காரா துலசி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாஷ்டல துலசி. பார்க்கிற ஒவ்வொருவரும் அப்பா நம்பி சரி கட்டார் சுவாமி இயேசுவின் நாமத்தினால். அப்போ நம்ம பார்க்கல, ஆனா நம்ம நம்புறோம். ஆமென். அதுதான் சொல்றது காணப்படாத நிச்சயம். அது நிச்சயம் என்னன்னா கான்ஃபிடன்ட், இது கண்டிப்பா நடக்கும். ஆமென். இதுதான் ஆண்டவர் செயல்படுவார். ஆண்டவர் நான் பார்க்கல, விசுவாசத்தை நம்புறேன். எதுல? என் சுவாசமா இருக்கிற, எனக்கு நாசில ஊதுனேன், என் சுவாசமா இயேசு இருக்கிறாரு, அவர் என் விசுவாசமாக்குறாரு. ஆமென். அதுதான் விசுவாசம் நம்ம பிழைக்கிறது. ஆமென். நீ ரட்சிப்புக்குள்ள எனக்கு இயேசு நான் பிள்ளை ஆயிட்டேன் எப்படி விசுவாசிக்க? நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு நீ சொல்லணும். வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ஆமென். அதுதான் விசுவாசம். நீ வாயை திறந்து உள்ளமே வச்சுக்கினீங்கன்னா விசுவாசம் கிரியை செய்யாது. அன்னைக்கு சீஷர்கள் பாருங்க, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடந்தாங்க. இயேசுவின் நாமத்தினால போச்சு, பிசாசெல்லாம் ஓடிச்சு. ஏன்? அவரை பற்றும் விசுவாசம் உனக்குள்ள பற்றி எறியணும். வெளியே எடுக்கணும், விசுவாசத்தை உள்ள வச்சுக்க கூடாது. இயேசு உனக்குள்ள ஒலிக்க வைக்க கூடாது. இயேசு எடுத்து காட்டணும். இயேசு கூட இருக்கிறார் பார், அந்த நோய் குணமாக்குது பார், அந்த பிசாசு ஓடுது பார், அந்த தரித்திரம் சலிக்கிறான் பார், ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறான், அவனுடைய கடன் மாறுது பார், அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். அதை நீ எடுத்துட்டு போய் செயல்படுத்தணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த வரத்தை எல்லாம் நீ செயல்படுத்தணும். இயேசு உனக்கு என்னென்ன காரியத்தை கொடுத்தாரு அந்த கிஃப்டை நீ ஒலிக்க வைக்க கூடாது. அது பிறருக்கு கொடுக்க, நீ கொடுக்க நீ சம்பூர்ணமா உன்னை பெருக செய்கிற கர்த்தராக இயேசு கூட இருக்கிற அவர் சர்க்குனர். அவர்கிட்ட இல்லாத பொருள் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நீ எதுக்கு அப்பத்துக்கு தண்ணிக்கு நீ அலைந்து திரிவது இல்லை, அலைந்து திரிய மாட்டேன். உனக்கு தேவையான காரியம் நான் நம்பினது என் கர்த்தரால் வரும். நீ எந்த அளவு நம்புறியோ கர்த்தரால தான் வரும். ஆமென். நான் நம்பினது, சொல்லுங்க, நான் நம்பினது என் கர்த்தரால் வரும். தாவீது சொன்ன மாதிரி ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் கர்த்தர்கிட்ட இருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒத்தாசை கூட என் கர்த்தர்கிட்ட இருந்து தான் வரும், மனுஷன் கிட்ட இல்லை. ஆமென். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். அந்த தாவீதுக்கு பாரு, விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன்னு வாஸ்தவம் சொல்றான். ஆமென். நான் கர்த்தரை பத்தி பேசுறேன், விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுறேன். விசுவாசிக்கிறவன் தான் பேசுவான், விசுவாசிக்கிறவன் பேச மாட்டான், வாய் திறக்க மாட்டான்னு சொல்லிட்டு பேசும். நீ விசுவாசிக்கிறியா? இந்த நாளில நீ எந்த சூழ்நிலையில இருக்கிற தெரியல, நீ விசுவாசம் பண்ணு. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடு. இயேசுவே நீ தேவனானால் சொல்லு. பரவாயில்ல, நீ ஒருவேளை கர்த்தரை அறியாத ஜனமாக்கலாம், புறஜாதியாரா இருக்கலாம், ஒருவேளை நீ கிறிஸ்தவனா இல்லாம இருக்கலாம், நீ அந்நியனா இருக்கலாம். நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஒரே வார்த்தை, விசுவாசத்தை உள்ளத்துல இருந்து நான் உன்னை பார்க்கல பாலாம், நான் நம்புறேன், எனக்கு ஒரு விடுதலை கொடு, இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடு, இந்த மரணத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடு, இந்த வியாதில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடு. இயேசுவே நீ சொல்லு, நீ பிழைப்ப. ஆமென். அந்த வியாதி உன்னை விட்டு நீங்க உடனே நீங்க இயேசுவின் நாமத்தினால் திகாலாபோ ஷகாரியாத்தாலாபா கராபாதியா பிதோகரபரா ஷக்கராதுலாபா துலாஷி. அப்பாவை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு முகங்கள் வெட்கப்பட்டு போகுது என்று சொல்லிக்கிறீங்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமாய் ஜொலிக்கும் சொன்னீங்களே. இயேசுவே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். அப்பாவை நோக்கி கூப்பிட்டு ஒவ்வொருவரும் செவி கொடுப்பீராக. ஜெபத்தை கேட்கிறவரை மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்களாக. ரட்சிப்பின் வழியில வரட்டும், ரட்சிப்பின் பாதையை அறியட்டும், வசனத்தை அவங்க அறியட்டும் சுவாமி இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை
விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்க வீட்டுல ஜெபத்துக்கு வரதுக்கு தடையா இருக்கிறாங்களா? உங்க வீட்டுல வந்துங்க ஏன் இந்த ஜெபத்துக்கு போய் என்ன வரப்போகுது சொன்னாங்க, அவங்க பார்க்கல, நீ பார்த்துருக்க இயேசு நம்பிக்கையில பார்த்தேன்னு சொல்லு, இயேசு என் கூட இருக்கிறார் நீ சொல்லு, நீ மார்க்க கையடிச்சு சொல்லு, இயேசு இதயத்துல இருக்கிறார், வாசம் செய்கிற தேவன், என் ஆலயமா பயன்படுத்துகிற தேவன், என் ஆலயமா எனக்கு பயன்படுத்துகிற தேவன், நீ சொல்லு, சாட்சியா நீ விளம்பு, பரவாயில்ல, நீ மரித்தாலும் பிரச்சனை இல்லை, இயேசுக்கு தான் போயிடுவேன். ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். நான் மரிச்சான இயேசுக்குள்ள பிழைச்சிடுவேன், இயேசுவை நான் பார்க்குவேன். இந்த சேவைங்கிறத விசுவாசம் பாருங்க. முதல் சேவை விசுவாசிப்பான். ஆமென். விசுவாசத்துல பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவனா இருந்தாங்க. ஆமென். இப்ப விசுவாசம்னு ஒரு வசனம் போட்டுதாங்க, விசுவாசத்துல பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவனாய் எல்லாரும் முன்னாடி தற்கரித்தான், எல்லாரும் முன்னாடி அவன் தேவதூதனை போல இருந்தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். ரெண்டாவது அவனை மாதிரி பாக்கியமா யாரும் இல்லைங்க. ஆமா, கல்லெடுத்து எல்லாரும் அடிக்கிறாங்க அவனை கொல்றதுக்கு. அல்லேலூயா. ஒரே பிரசங்கம் முடிச்சு போயிட்டான். சீஷர் எல்லா சீஷர் கூட பாக்கியவான்னு சொல்லலாம் அவன். ஆமென். பிதாவே குமாரனை பார்க்கணும்னு சொல்றான். ஆமென். எப்படிப்பட்ட பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா இல்லை, நீ விசுவாசிக்கிற அதுதான் பிரச்சனை. அதுதான் உனக்கு வேணும். நீ விசுவாசிக்கிற பாரு, அதுதான் போதும். நீ விசுவாசித்த நீ தேவனை பார்ப்ப. ஆமென். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உணர்வடிங்க. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு நீ வழி விலகி போய்கிறியா, இயேசு அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கு. அந்த காணப்படாத அந்த நிச்சயமா இருக்கிற கர்த்தரை நீ பின்பற்று. ஆமென். ஷிஹாலபா குருத லாஷலபா ஹுலக்கராபுலா ஷேவரியா கரதுலாபா ஷபாக்கரபா திபோஷே மெஹிலிருதுலா கரபா ஷங்கரதுலா ஷிலிபே. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் விடுதலை ஆகும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென்.